Hi friends, welcome to our channel Kuttima Novels. நியூக்ளியர் ஃபிசிக்ஸில் அடுத்தடுத்த டாபிக்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற டாபிக் வந்து குவார்க்ஸ். ஸோ குவார்க்ஸை பற்றி ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட் என்ன அப்படின்னா, the protons are made up of quarks and neutrons also made up of quarks. ஸோ ப்ரோட்டான்ஸ் நியூட்ரான்ஸ் ரெண்டுமே குவார்க்ஸால் தான் மேடப் ஆகிருக்கு. நம்ம குவார்க்ஸை பற்றி முதல்ல இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் வந்து அது எப்படி மேடப் ஆகிருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, the ultimate constitutes of hadrons. Quarks are thought to be elementary in the same sense as leptons. ஸோ ultimate constitutes of hadrons வந்து quarks. ஸோ அது வந்து லெப்டான்ஸ் மாதிரி ஒரு எலிமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸ் தான். பாயிண்ட் பார்ட்டிக்கல் வித் நோ இன்டர்னல் ஸ்ட்ரக்சர். எசென்ஷியலி பாயிண்ட் பார்ட்டிக்கல் வித் நோ இன்டர்னல் ஸ்ட்ரக்சர். இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்னு ஒன்றும் குவார்க்ஸுக்கு இல்லை, அது வந்து ஒரு பாயிண்ட் பார்ட்டிக்கல்னு சொல்கிறாங்க. ஸோ குவார்க்ஸ் ஹாவ் சார்ஜஸ் ஆஃப் ப்ளஸ் ஆர் மைனஸ் 1/3e ஆர் ப்ளஸ் ஆர் மைனஸ் 2/3e. ஸோ குவார்க்ஸுக்கு வந்து சார்ஜஸ் உண்டு. அது வந்து என்ன சார்ஜ்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் 1/3e இருக்கும், இல்லைனா ப்ளஸ் ஆர் மைனஸ் 2/3e இருக்கும். அந்த காம்பினேஷன் இன் ஹேட்ரான்ஸ், இந்த காம்பினேஷன்ஸ் வந்து சேர்ந்தது தான் வந்து ஹேட்ரான்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். இட்ஸ் ஆல்வேஸ் சச் தட் த ஹேட்ரான்ஸ் சார்ஜஸ் ஆர் எய்தர் 0 ஆர் ப்ளஸ் ஆர் மைனஸ் e. ஸோ அதனால தான் ஹேட்ரான்ஸோட சார்ஜஸ் வந்து 0வாக இருக்குது, இல்லைனா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஈயாக இருக்குது. ஆக்சுவலி இது வந்து நீங்கள் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பின்னாடி நம்ம வந்து ஸ்ட்ரக்சர் பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக இதெல்லாம் புரியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்க்கலாம். ஆல் குவார்க்ஸ் ஹாவ் ஸ்பின் 1/2 அண்ட் பேரியன் நம்பர் 1/3. குவார்க்ஸ்க்கு வந்து ஸ்பின் வந்து 1/2, பேரியன் நம்பர் வந்து 1/3 கொடுத்துருக்காங்க. ஹேட்ரான்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் குவார்க்ஸ். 1 or 2 or more quarks are combined to form a hadrons. 2 or more quarks வந்து hadrons ஃபார்ம் ஆகுது. அதோட சார்ஜ் வந்து எலக்ட்ரானிக் சார்ஜுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகே, 0வாக இருக்கும், இல்லை ப்ளஸ் ஆர் மைனஸ் ஈயாக இருக்கும். ஸோ த ஆன்டி பார்ட்டிக்கல், குவார்க்ஸுக்கு ஆன்டி பார்ட்டிக்கல் உண்டு, அதுதான் ஆன்டி குவார்க்ஸ். ஓகே, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. குவார்க்ஸுக்கு ஆன்டி பார்ட்டிக்கல் உண்டு, அதுதான் ஆன்டி குவார்க்ஸ். ஆன்டி குவார்க்ஸ் ஹேவ் த சார்ஜஸ் தட் இஸ் த நெகட்டிவ் ஆஃப் தி கரஸ்பாண்டிங் குவார்க். குவார்க்கோட அப்படி நெகட்டிவ் சார்ஜ் இருக்கிறது தான் ஆன்டி குவார்க்ஸ். அண்ட் பேரியர் நம்பர் வந்து b = -1/3 ஆன்டி குவார்க்ஸ்க்கு. தி ஸ்டேஞ்ச் குவார்க் ஹேஸ் அ ஸ்டேஞ்ச்னஸ் நம்பர் ஆஃப் s is equal to -1 and the strange anti-quark has s is equal to +1. ஸோ ஸ்டேஞ்ச்னஸ் நம்பர் வந்து நம்ம ஸ்டேஞ்ச்னஸ் அந்த நம்பர்ஸ் அதை வந்து தனியாக பார்க்கலாம். ஸோ குவார்க்குக்கு வந்து ஸ்டேஞ்ச்னஸ் நம்பர் வந்து s is equal to -1 அண்ட் ஸ்டேஞ்ச் ஆன்டி குவார்க்குக்கு ஸ்டேஞ்ச்னஸ் நம்பர் வந்து +1. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ப்ரோட்டான் எப்படி ஃபார்ம் ஆகிருக்கு, குவார்க்ஸால் ப்ரோட்டான் வந்து எப்படி ஃபார்ம் ஆகிருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ப்ரோட்டான் இஸ் ஃபார்ம்டு பை 1 டவுன் குவார்க் அண்ட் 2 அப் குவார்க்ஸ். ஸோ ஆக்சுவலி குவார்க்ஸில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. ஓகே, ஒரு 6 டைப்ஸ் இருக்குது குவார்க்ஸில், அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ ஒரு ப்ரோட்டான் வந்து எப்படி ஃபார்ம் ஆகிருக்குன்னா, ஒரு டவுன் குவார்க் 2 அப் குவார்க். இது வந்து குவார்க்கோட டைப்ஸ் தான். அப் குவார்க் வந்து ஒரு டைப்பு, டவுன் குவார்க் வந்து இன்னொரு டைப்பு. ஸோ 2 அப் குவார்க்கு ஒரு டவுன் குவார்க் சேர்ந்தது தான் வந்து என்னது ப்ரோட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த மூணுமே வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டி ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க. இப்படி சர்க்கிள் போட்டிங்கன்னா இது வந்து டவுன் குவார்க், மேலே இருக்கிறது வந்து டவுன் குவார்க் -1/3e ஒரு டவுன் குவார்க். அது வந்து டவுன் குவார்க்கோட சார்ஜ் -1/3e. அப் குவார்க்கோட சார்ஜ் வந்து +2/3e. ஸோ +2/3e. இந்த மூணும் சேர்ந்தது தான் நமக்கு என்னது ப்ரோட்டான். இந்த மூணு சேர்ந்தது தான் நமக்கு ப்ரோட்டான். ஸோ இதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 2/3e + 2/3e வந்து என்ன கிடைக்கும், 4/3e. ஸோ 4/3e -1/3e வந்து என்ன கிடைக்கும், 3/3e. ஸோ 3 கேன்சல் ஆகிட்டு நமக்கு என்ன கிடைக்கும், e. ஸோ சார்ஜ் ஆஃப் த ப்ரோட்டான் வந்து +e, நமக்கு தெரியும் இல்லையா, சார்ஜ் ஆஃப் த ப்ரோட்டான் வந்து +e. ஸோ சார்ஜ் ஆஃப் ப்ரோட்டான் இஸ் ஈக்குவல் டு +1 தட் மீன்ஸ் e, ஒரு e. இது வந்து பாசிட்டிவாக வருது, ஸோ e. த ஆன்டி பார்ட்டிகல்ஸ் ஆஃப் த குவார்க்ஸ் ஆர் ஃபார்ம்டு ஏ ஆன்டி ப்ரோட்டான். ஆன்டி பார்ட்டிகல்ஸ் ஆஃப் த குவார்க்ஸ் ஆர் ஃபார்ம்டு ஏ ஆன்டி ப்ரோட்டான். ஓகே, ஆன்டி ப்ரோட்டானை வந்து ஆன்டி பார்ட்டிகல்ஸ் ஆஃப் குவார்க்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுது. இப்போ டவுன் குவார்க் அப்படின்னா மேலே d பார் போடணும். ஓகே, அப் குவார்க்னா u பார் போடணும். ஓகே, அப் குவார்க்னா u பார், டவுன் குவார்க்னா 3 பார். ஸோ ஆன்டி பார்ட்டிக்கல் வந்து இதோட அப்படியே நெகட்டிவ் சார்ஜ்,
அங்கே 1/3 போட்டிங்கன்னா இங்கே -1/3 போட்டோம், இங்கே +1/3. அங்கே 2/3 போட்டோம், இங்கே -2/3, இங்கே -2/3. ஸோ இதை ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? -2/3e + 2/3e is equal to -4/3e. ஸோ -4/3e + 1/3e வந்து -3/3e. ஸோ 3 கேன்சல் ஆகிட்டு -e. ஸோ சார்ஜ் ஆஃப் ஆன்டிப்ரோட்டான் இஸ் -e, that is -1. ஓகே, ஸோ இது வந்து நமக்கு சார்ஜ் ஆஃப் த ஆன்டிப்ரோட்டானோட சார்ஜ் வந்து -e வருது, அங்கே சார்ஜ் ஆஃப் த ப்ரோட்டான் வந்து e வருது. நமக்கு கரெக்டாக தான் வரும். ஸோ இதுவும் ஒரு டவுன் குவார்க், 2 அப் குவார்க் தான், பட் அதோட ஆன்டி பார்ட்டிகல்ஸ். ஓகே, நமக்கு வந்து நியூட்ரான் இப்போ எப்படி வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து நியூட்ரான்ஸ் மேடப் ஆஃப் 3 குவார்க்ஸ், அதுவும் 3 குவார்க்ஸால் மேடப் ஆகுது. 1 அப் குவார்க், 2 டவுன் குவார்க். ஓகே, அங்கே 2 டவுன் குவார்க், அங்கே 2 அப் குவார்க்ஸ், 1 டவுன் குவார்க், இங்கே 1 அப் குவார்க், 2 டவுன் குவார்க். ஸோ இதே மாதிரி 3 குவார்க்ஸ் போட்டுக்கோங்க. இது வந்து நியூட்ரானாக ஃபார்ம் ஆகுது. ஒரு அப் குவார்க் வந்து 2/3e, 2 டவுன் குவார்க் -1/3e, -1/3e. ஸோ இதை ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? -1/3e, -1/3e is equal to -2/3e. ஸோ -2/3e + 2/3e அப்படின்னா அது வந்து என்ன ஆயிரும்? 0. ஸோ சார்ஜ் ஆஃப் த நியூட்ரான் இஸ் ஈக்குவல் டு 0. நமக்கு ஆல்ரெடி தெரியும் சார்ஜ் ஆஃப் த நியூட்ரான் வந்து ஒரு நியூட்ரல் பார்ட்டிகல். ஸோ அது வந்து 0 ஆயிடுது. ஸோ ஒரு அப் குவார்க் 2 டவுன் குவார்க் சேர்ந்தோன்னா அதோட சார்ஜ் வந்து 0 ஆயிடுது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஆன்டி பார்ட்டிகல்ஸ் ஆஃப் குவார்க்ஸ் ஃபார்ம்ட் எ ஆன்டி நியூட்ரான். ஸோ ஒரு ஆன்டி நியூட்ரான் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ஆன்டி நியூட்ரான் எப்படி ஃபார்ம் ஆகுது? அதுவும் வந்து 1 அப் குவார்க் 2 டவுன் குவார்க், ஆனால் அதோட ஆன்டி பார்ட்டிகல்ஸ். ஸோ ஆன்டி பார்ட்டிகல்ஸுங்கும் போது இங்கே -2/3e போடுறோம், கீழே வந்து +1/3 +1/3e ஆன்டி நியூட்ரான். ஸோ இதை ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? +1/3e 1/3 is equal to 2/3e. ஸோ 2/3e -2/3e வந்து 0. ஸோ சார்ஜ் ஆஃப் த ஆன்டி நியூட்ரான் இஸ் ஆல்சோ 0. Okay, so there are 6 types or flavors of quarks. மொத்தம் 6 டைப் இருக்கு. that differ from one another. ஒன்றை விட இன்னொன்று டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சார்ஜ் ப்ராப்பர்ட்டிஸ், மாஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். they can be grouped in 3 pairs. ஸோ வந்து 3 பேராக அதை வந்து பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து அப் அண்ட் டவுன் குவார்க், அப் அண்ட் டவுன் குவார்க். ரெண்டாவது சார்ம் அண்ட் ஸ்டேஞ்ச் குவார்க். மூணாவது டாப் அண்ட் பாட்டம் குவார்க். ஓகே, 3 பேராக பிரிக்கிறாங்க. அப் குவார்க், டவுன் குவார்க், சார்ம் குவார்க் அண்ட் ஸ்டேஞ்ச் குவார்க், டாப் குவார்க் அண்ட் பாட்டம் குவார்க். 3 பேராக பிரிக்கிறாங்க. மொத்தம் 6 குவார்க்ஸு. ஸோ இதை பற்றி நம்ம ஒரு டேப்லர் காலம் போட்டு நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம வந்து இப்போ வந்து ஒரு டேப்லர் காலம் போட்டிருக்கோம். நீங்களும் உங்கள் நோட்டில் வந்து போட்டுக்கோங்க, அப்போ தான் படிக்க ஈஸியாக இருக்கும். ஸோ டேப்லர் காலமில் எத்தனை காலம் போட்டிருக்கோன்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 காலம்ஸ் வந்து நம்ம போட்டிருக்கோம். ஸோ 9 காலம்ஸ் வந்து போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு காலம் வந்து குவார்க், செகண்ட் வந்து சிம்பிள், அடுத்து ஸ்பின், சார்ஜு, பேரியான் நம்பர், ஸ்டேஞ்ச்னஸ் நம்பர், சார்ம்னஸ் நம்பர். இது வந்து என்னது? பாட்டம் நம்பர், இது டாப் நம்பர். ஓகே, SCBT அப்படி எழுதிக்கோங்க. சரியா? ஸோ இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு குவார்க் பார்க்க போகிறோம். அப் குவார்க், அப் குவார்க், டவுன் குவார்க், சார்ம் குவார்க், ஸ்டேஞ்ச் குவார்க், டாப் குவார்க், பாட்டம் குவார்க். இது எல்லாமே வரிசையாக எழுதிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது சிம்பிள் பார்க்க போகிறோம். சிம்பிள் வந்து இதுக்கு என்னென்னா அப்புக்கு U, டவுனுக்கு D, சார்முக்கு C, ஸ்டேஞ்சுக்கு S, டாப்புக்கு T, பாட்டமுக்கு B. ஓகே, இது ரொம்ப சிம்பிள். இதோட ஃபஸ்ட் லெட்டர் தான் இதோட சிம்பிள். ஓகே, அப் குவார்க்கு U, டவுன் குவார்க் D. ஸோ எல்லாமே வந்து ஃபஸ்ட் லெட்டர் தான் சிம்பிள். ஸ்பின்னு, ஸ்பின் என்ன அப்படின்னா ஸ்பின் வந்து எல்லா குவார்க்ஸ்க்கும் 1/2 தான். ஸோ ஸ்பின் ஆஃப் த குவார்க் வந்து 1/2. இதை வந்து தனியாக நம்ம கேட்டாலும், இப்போ ஸ்பின் ஆஃப் த ஸ்டேஞ்ச் குவார்க் அப்படின்னு நம்ம கேட்டால் உடனே கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. அதோட இது வந்து 1/2 தான். ஸ்பின்னு வந்து 1/2 தான். ஓகே, இப்போ சார்ஜ் பார்க்க போகிறோம். அப் குவார்க் வந்து 2/3e, டவுன் குவார்க் -1/3e, சார்ம் குவார்க் வந்து 2/3e, ஸ்டேஞ்ச் குவார்க் -1/3e, டாப் குவார்க் 2/3e, பாட்டம் குவார்க் -1/3e. ஓகே, இப்போ அப் குவார்க் வந்து ஒரு பாசிட்டிவ் இதில் இருக்குது இல்லையா, ஒரு பாசிட்டிவ் அர்த்தத்தில் இருக்குது அப்படி தானே. ஸோ அதனால் +2/3e போட்டுக்கோங்க. டவுன் வந்து ஒரு நெகட்டிவ் மீனிங்கில் இருக்குது. ஸோ -1/3e. அதே மாதிரி சார்ம் வந்து ஒரு பாசிட்டிவ் மீனிங் 2/3e.
ஸ்டேஞ்ச் வந்து ஒரு நெகட்டிவ் மீனிங், ஸோ -1/3e. டாப் வந்து ஒரு பாசிட்டிவ் மீனிங்கில் இருக்குது, +2/3e போட்டிருக்கோம். பாட்டம் வந்து ஒரு நெகட்டிவ் மீனிங்கில் இருக்குது, அது -1/3e போட்டிருக்கோம். இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. எதெல்லாம் வந்து பாசிட்டிவ் மீனிங்கில் இருக்கோ அதுக்கு வந்து +2/3e, எதெல்லாம் நெகட்டிவ் மீனிங்கில் இருக்கோ அதுக்கெல்லாம் -1/3e. இதுதான் வந்து சார்ஜ். பேரியான் நம்பர் வந்து எல்லாருக்குமே ஈக்குவல் தான், அது வந்து 1/3. ஓகே, ஸோ the baryon number of the quarks வந்து 1/3. நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற ஸ்டேஞ்ச்னஸ் நம்பர், ஸ்டேஞ்ச் குவார்க். ஸ்டேஞ்ச் குவார்க்குக்கு மட்டும்தான் ஸ்டேஞ்ச்னஸ் நம்பர் வந்து வரும். ஓகேவா, ஸ்டேஞ்ச்னஸ் நம்பர் ஃபார் ஸ்டேஞ்ச் குவார்க் வந்து -1. ஸ்டேஞ்ச் வந்து நெகட்டிவ் மீனிங் தானே, ஸோ -1 போட்டிருக்கும். சரியா, இது வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். ஸ்டேஞ்ச் குவார்க் வந்து -1 போட்டிருக்கோம். மற்ற எல்லாத்துக்கும் வந்து ஸ்டேஞ்ச்னஸ் நம்பர் வந்து 0. தென் சாம்னஸ் நம்பர். சாம்னஸ் நம்பர் வந்து சாம் குவார்க்குக்கு மட்டும்தான் இருக்கும், அது வந்து +1. மற்ற எல்லாத்துக்குமே 0. சாமுங்கிறது ஒரு பாசிட்டிவ் மீனிங்கில் இருக்குது, அதனால நம்ம +1 போட்டிருக்கோம். பாட்டம் நம்பரில் பாட்டம் குவார்க்குக்கு மட்டும்தான் நமக்கு வந்து பாட்டம் நம்பர் வந்து வரும், அது வந்து -1, ஏன்னா நெகட்டிவ் மீனிங்கில் இருக்குது. மற்ற எல்லாத்துக்கும் 0 போட்டுக்கோங்க. டாப் நம்பர் வந்து டாப் குவார்க்கு மட்டும்தான் வரும், அது வந்து +1, மற்ற எல்லாத்துக்கும் 0 போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து டேப்லர் காலம். இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, இது மனப்பாடம் பண்ணுறது ஒன்றும் கஷ்டமான விஷயம் கிடையாது. ஸோ பார்த்துக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.